ஹாஃபில்களின் சிறப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறியுள்ளார்கள் எனக்கு விளக்கவும். ஹாஃபில்களுக்கு சொர்க்கம் கடமை என்ற ஒரு ஹதீஸை நான் படித்தேன், இது உண்மையா? அல்லாஹ்வுடைய குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்களுக்கு எக்கச்சக்கமான சிறப்பு உண்டு. அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய பெற்றோருக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நிறைய சிறப்புகளை சொல்லியிருக்காங்க. யார் அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதி மனனம் செய்து அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், நீ ஓதிக்கொண்டே இரு, உன்னுடைய அந்தஸ்தை நான் உயர்த்தி கொண்டே இருப்பேன். அவர் குர்ஆன் அவர் ஓதுவாரா அல்லாஹ் கேட்பானா, அவர் ஓதுவாரா அல்லாஹ் கேட்பானா. அப்ப அவர் குர்ஆன் ஓத அல்லாஹ் கேட்டு சந்தோஷப்பட்டு நீ ஓதக்கூடிய ஒவ்வொரு ஆயத்துக்கும் உன்னுடைய சொர்க்கத்தை அந்தஸ்தை உயர்த்திக்கிட்டே இருப்பேன் அப்படிங்குமா. அதே மாதிரி அந்த குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்களுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரீடத்தை சுமத்துவான். அந்த கிரீடம் சூரியனை விட சந்திரனை விட பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு இன்னொரு சொல்றாங்க. சூரியனே உங்கள் வீட்டுக்குள் வந்து விட்டால் எவ்வளவு பிரகாசமா இருக்குமோ அவ்வளவு பிரகாசமா இருக்கும் அந்த தாஜ் அப்படிங்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷாஅல்லாஹ் ஒவ்வொருத்தரும் நியத்து வைக்கணும், நம்ம வீடுகள்ல நம்ம பிள்ளைகள்ல ஒருத்தரை அல்லாஹ்வை மனனம் செய்ய குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஹாஃபிகளா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா என்ன பெரிய முசீபத் அப்படின்னு சொன்னா, நம்ம ஊர்ல இந்த பழக்கம் அப்படியே குறைஞ்சி இன்னைக்கு அப்படியே மங்கி போச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இதே நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா, வடநாட்டுல யூபியில பீகார்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹாஃபில்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க புள்ள பிறந்த உடனே முதல்ல யோசிக்கிறது எந்த மசாலா சேர்க்கலாம், ஹாஃபில் ஆகணும் என் பிள்ளைய. ஹாஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க ஸ்கூல்ல சேர்க்கறது, மத்த எங்கேயாவது சேர்க்கறது, படிக்க வைக்கிறது எல்லாமே. அங்க பாத்தீங்கன்னா அங்க விவசாயம் செய்வாங்க. நான் பார்த்திருக்கேன், யூபியில பார்த்திருக்கிறேன் விவசாயம் செய்வாங்க. நம்ம ஊர்ல அங்க ஏர்ல விடும் போது அந்த கிராமத்து பாட்டுலாம் பாடிட்டே போடுவாங்கல்ல, அந்த விவசாயம் செய்யும் போது அந்த மாதிரி அங்க பார்த்திருக்கிறேன். விவசாயம் செஞ்சுட்டே இருப்பாங்க, குர்ஆன் ஆயத்துல ஓதிட்டே விவசாயம் பண்ணுவாரு. குர்ஆன் ஆயத்தை ஓதிட்டே விவசாயம் நான் பார்த்திருக்கேன். நான் ஆயத்தை இவரு ஒரு ஆயத்தை ஓதுவாரு, அவர் அடுத்த ஆயத்தை ஓதுவாரு, ஒன்னு இன்னொரு இந்த ஆயத்தை இவரு அடுத்த ஆயத்தை அவர் ஓதுவாரு, மாறி 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 குர்ஆனை ஓதிக்கிட்டே அங்க ஏர் விடுறதெல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனா இங்க பெரிய முசீபத் என்ன ஆச்சுன்னா, நம்ம ஊர்ல இப்போ அந்த ஹாஃபில் குழந்தைகளை ஹாஃபில் ஆக்கணுங்கிற எண்ணம் குறைஞ்சி. ஏன் குறைஞ்சி அப்படின்னு சொன்னா, நாம நினைக்கிறேன் ஹாஃபிலான என் பிள்ளை எங்கேயா போய் தொழு வைப்பான், தொழு வச்சா அவனுக்கு 5000 10,000 கொடுப்பாங்க. அதே என் பிள்ளைய வந்து நான் ஒரு இன்ஜினியர் ஆக்கினா அவன் எம்என்சில பிளேஸ்மெண்ட் ஆகி அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும். என் பிள்ளை சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிடுவான், ஏசி ரூம்ல உட்காந்து அப்படியே விரல தட்டி சம்பாதிச்சுட்டு போயிடுவான், 40 வயசுல எல்லாத்தையும் எல்லாம் செத்து போயிடுவான் அப்படின்னு என்ன பண்றோம். அப்படிதான் ஆகுது. 40 வயசுல எல்லாத்தையும் இழந்துருவான். எல்லாத்தையும் சக்கையா எம்என்சினா யாரு, யூதருடைய கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனி யூதர் கையில இருக்குது. அவன் நம்முடைய இளைஞர்களுடைய சக்தி, ஆற்றல், அவனுடைய இளமை, வளமை எல்லாத்தையும் சக்கையா புழிஞ்சுக்கிட்டு 40 வயசு ஆனா தூண் துப்பி விட்டுருவான் போ அப்படின்னு சொல்லி. இவர் அப்புறம் அதை அவர் வாங்கின பட்டத்தை வாங்கி வச்சுட்டு 1 ரூபா சுத்த வேண்டியதான். எந்த செக்யூரிட்டியும் கிடையாது. இப்ப நினைக்கிற எம்என்சில வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிட்டா நமக்கு 50,000 சம்பளம், 1 லட்சம் சம்பளம். இப்ப அப்படியே மக்கள் ஒரு மாய தோட்டத்தில் இருக்க. அதெல்லாம் எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் எப்படின்னா வெத்தலை பாக்குற மாதிரி முளைச்சு போச்சு. வெத்தலை பாக்குற மாதிரி. அதாவது எந்த எம்எல்ஏ, எந்த எம்பி, எந்த அமைச்சர் பதவியை இழந்த உடனே அவன் அடுத்த வேலை என்ன செய்யறான் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சிடறான். ஏன்னா நம்ம மக்களுடைய அறியாமை இன்ஜினியரிங் அப்படி அந்த மோகம் வந்ததுனால என் பிள்ளைங்களை ஹாஃபில் ஆக்கணும், குர்ஆனை மனனம் செய்யணும், என் பிள்ளை அல்லாஹ்வுடைய அருள்முறை ஓதணும் அப்படிங்கிற ஆர்வம் இன்னைக்கு அப்படியே மங்கி போச்சு. மங்கி போனதன் விளைவு என்ன ஆச்சுன்னு பாருங்க. இன்னைக்கு பல மதரசாக்கள், தமிழ்நாட்டில் பல மதரசாக்கள் மூடப்பட்டுடுச்சு. மீதி இருக்கிற மதரசாக்கள்ல ஓதுற மாணவர்கள் பூரா பாருங்க, அந்த மதரசாவை எப்படி நடத்தணுமே, இது அப்படியே மூடிடக்கூடாதுங்கிறதுக்காக நிர்வாகிகள் என்ன பண்றாங்க, இந்த மதரசா மூடிடக்கூடாது எப்படியா நடத்தணுங்கிறதுக்காண்டி யூபியில இருந்து பீகார்ல இருந்து பிள்ளைங்களை கூட்டு வந்து தங்க வச்சு ஓதி கொடுக்குறாங்க, எப்படியா மதரசா நடக்கணுமேங்கிறதுக்காண்டி. தமிழ்நாட்டு பிள்ளைங்க ஓதுறாங்க, ஒண்ணுமே கிடையாது, நத்திங். ஏன்னா நமக்குள்ள இந்த உலக மோகம் அதிகமாயிடுச்சு, உலக வெறி வந்துருச்சு. என் புள்ள நிறைய சம்பாதிக்கணும், பெரிய இன்ஜினியர் ஆகணும், இவன் ஆலிம் சாய் என்ன பிரயோஜனம், இவன் ஹாஃபிதா என்ன பிரயோஜனம். அதனால அந்த எண்ணம் வந்ததுனால இது மத்த எந்த மாநிலத்திலும் இந்த முசீபத் இல்லைங்க. ஈவன் பக்கத்தில் உள்ள கேரளால இந்த முசீபத் இல்ல, பக்கத்தில் உள்ள கர்நாடகால இந்த முசீபத் இல்ல, தமிழ்நாட்டில் மட்டும் இந்த முசீபத் வந்துருச்சு. அன்னைக்கு நாங்க உலமாக்கள்லாம் உட்காந்து இதை பத்தி ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணோம். இது என்ன காரணம்? ஏன்னா எம்என்சி தான் காரணம், மல்டிநேஷனல் கம்பெனி தான் காரணம், இன்ஜினியரிங் முடிச்சா நிறைய சம்பாதிக்கலாம் பணவெறி தான் காரணம் தான். இதே எம்என்சி கேரளால இருக்குது, பெங்களூர்ல இருக்குது, அங்க இந்த நிலை இல்லையே, தமிழ்நாட்டில் மட்டும் அந்த முசீபத் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்புறம் தான் யோசிச்சோம். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய முசீபத்து முஸ்லீம்கள் என்ன வந்துச்சுன்னா, உலமாக்கள்னாலே மட்டமானவர்கள் என்ற ஒரு பிரச்சாரம் முஸ்லீம் மத்திய செய்யப்பட்டு விட்டது. ஒரு சில இஸ்லாமிய துரோகிகளால், இஸ்லாமிய துரோகி தான் ஆனா தாடி வச்ச துரோகி, தொப்பி போட்ட துரோகி, அந்த துரோகிகள் என்ன பண்ணிட்டாங்க, உலமாக்கள்னாலே ஒண்ணும் தெரியாதவங்க, மட்டமானவங்க, அவங்களால என்ன பிரயோஜனங்க, ஆலிம்சானா 5-10 மௌலித் ஓதிட்டு ஃபாத்தியா ஓதிட்டு காசு வாங்குவான், இப்படி மட்டமாகவே பேசி 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 ஆலிம்சானால அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது என்ற அந்த கேவலமான சூழ்நிலையை, ஆலிம்சாக்கள் கேவலமானவர்கள் என்ற அந்த எண்ணத்தை பொதுமக்களுடைய உள்ளத்துல விதைக்கப்பட்ட விளைவு இன்னைக்கு ஐயோ என் பிள்ளை ஆலிம்சாக்கிற மாட்டேன்பா, என் பிள்ளை ஆலிம்சாக்கிற மாட்டேன்,
நீ பாக்குறோம். இதுல பெரிய வேதனை என்ன அப்படின்னு சொன்னா, பொதுமக்கள் மட்டுமல்ல, ஆலிம்கள் கூட தங்களுடைய பிள்ளை ஆலிமாக்க விரும்புறது இல்ல. ஆலிம்களே ஐயா என் பிள்ளை எங்க டாக்டர் படிக்க வைக்கிறேன், இல்லைன்னா இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறேன், தயவுசெய்து ஆலிம் சாக்கிட மாட்டேன், என்ன மாதிரி அவனும் கஷ்டப்படுறதுக்கா 5000 10,000. அப்ப இந்த மனநிலை உருவான விளைவு சகோதரர்களுக்கு என்ன ஆயிப்போச்சு, தமிழ்நாட்டில் நிறைய மதரசாக்கள் மூடப்பட்டுடுச்சு, ஹிஃப்து பண்ற அந்த குணம் போயிடுச்சு, ஹாஃபில்கள் குறைஞ்சு போச்சு. இருக்கிற மதரசாக்கள்லயும் மிஞ்சி போனா, இது நான் அன்னைக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு ஊருக்கு பயானுக்கு போயிருந்தேன். பொதக்குடி அத்திக்கடை அந்த ஊருக்கு பயானுக்கு போயிருந்தேன். அப்ப அந்த ஊர்ல பயான் பண்ணும்போது சொன்னேன், அதாவது ஒரு காலத்துல மதரசா என்றாலே தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மதரசாக்கள் ரொம்ப அதிகம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் மதரசாக்கள் ரொம்ப அதிகம். அத்திக்கடைக்கு பொதக்குடிக்கு எத்தனை கிலோமீட்டர்? ஒரு 2 கிலோமீட்டர். இங்க ஒரு 2 மதரசா இருக்கும், அங்க ஒரு 2 மதரசா இருக்கும். அங்க இருந்து கூத்தானூர் 2 கிலோமீட்டர், அங்க 3 மதரசா இருக்கும். அங்க இருந்து இந்த பக்கம் அடியக்கமங்கலம் 2 கிலோமீட்டர். இப்படி பாத்தீங்கன்னா சுத்தி அந்த பக்கம் ஃபுல்லா மதரசாக்கள். என்ன பெரிய வேதனை சொன்னா, எல்லா மதரசாக்கள்லயும், அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் எல்லா மதரசாக்கள்லயும் ஓதுறது யாரும் பாத்தீங்கன்னா, அந்த ஊர் பிள்ளைங்களோ அந்த ஊருக்காரங்களோ ஓத மாட்டாங்க, மத்த மாவட்டத்துல இருந்து ஓதுவாங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்தோ அல்லது ராமநாதபுரத்து மாவட்டத்துல இருந்தோ ஏழை பிள்ளைங்க ஓதுவாங்க. அந்த ஊருக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பிள்ளைகளை ஃபாரினுக்கு அனுப்புவாங்க. ஃபாரினுக்கு அனுப்பி மதரசா பிள்ளைங்களுக்கு நான் ஏதாவது காசு கொடுத்தா போதும், ஏதாவது ஜகாத்து கொடுத்தா போதும், சதகா கொடுத்தா போதும், என் மதரசா பிள்ளைங்களுக்கு நான் உதவி செஞ்சா போதும், ஆனா அதே நேரத்தில் என் புள்ள ஃபாரினுக்கு போனோம் அப்படின்னு நினைச்சதன் விளைவு இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான மதரசாக்கள் மூடப்பட்டுடுச்சு. பெரும்பாலான மதரசாக்கள், அத்திக்கடையில் உள்ள பெரிய மதரசாக்கள், பொதக்குடியில் உள்ள பெரிய மதரசா, கூத்தான உள்ள மதரசா, எந்தெந்த மதரசாக்கள் ரொம்ப கோபமா இருந்துச்சோ அந்த மதரசாக்கள் இன்னைக்கு மூடப்பட்டுடுச்சு. அதான் இன்னைக்கு நான் அந்த ஊர்ல பயான்ல சொன்னேன், உங்களுக்கு ஏற்பட்ட தவறான சிந்தனை என்ன சிந்தனை, ஊர்ல உள்ள பிள்ளை என் மதரசால ஓதணும், ஆனா என் பிள்ளை ஃபாரினுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்க, அதனால உங்க ஊர் மதரசாக்கள் மூடப்பட்டுடுச்சு. இந்த நிலை இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து இந்த நிலை தமிழ்நாடு முழுசுமே வந்துருச்சு. தமிழ்நாட்டு முன்னாடி மதரசாக்கள் நடக்குது, மதரசாக்கள் வசூலுக்கு வர்றாங்க, நம்ம ஐயா 5 ரூபாய் 10 ரூபாய் 100 ரூபாய் 50 ரூபாய் ஜக்காத்தை கொடுத்துறோம். ஆனா என் பிள்ளை எம்என்சிக்கு போகணும், அவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை அவன் நல்லா தஸ் புசன்னு இங்கிலீஷ்ல பேசணும், அப்படிதான் என் பிள்ளை இருக்கணும். ஆலிம் சாவை தாடி வச்சுட்டு தொப்பி போட்டு பரதேசி மாதிரி அது என் பிள்ளை இருக்க கூட, வேற ஏதாவது யூபில இருந்து பீகார்ல இருந்து பிள்ளை இருந்துட்டு போட்டோம். இன்னைக்கு அந்த மண்ணில் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு போச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த இஸ்லாமிய துரோகிகள், ஆளுங்கள்னால ரொம்ப மட்டமானவங்க, கேவலமானவங்க, 5-10 அலைறவங்க, மௌலிது ஓதுறவங்க, ஃபாத்தியா ஓதுறவங்க, இவங்க காசுக்கு அலைறவங்க அப்படின்னு ஏற்படுத்தி விட்டு அவன் என்ன பண்றான்னாக்கா, அவன் ஃபாரின்ல வாங்கிக்கிறான் மொத்தமா. சவுதியில இருந்து துபாயில இருந்தும் மொத்தமா வாங்கிக்கிறான். 5-10 வாங்குற கேவலமானவன் நான் 500-1000 வாங்கிக்கிறேன் மொத்தமா அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரி ஏற்படுற விளைவு இன்னைக்கு பிள்ளைகளை ஹாஃபிலாக்கிறதும் ஆலிம்களாக்குறதும் ரொம்ப குறைஞ்சு போச்சு. இந்த நிலை மாறின சகோதரர்களே, நம்ம ஒவ்வொருத்தரும் நியத்து வைப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய குடும்பத்துல ஒருத்தர் ஹாஃபில் ஆகணும், ஆலிம் ஆகணும். நீங்க ஹாஃபிலாய் ஆலிமாய் உலகத்தை சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம மக்காப்பள்ளியில ஒரு ஹாஃபில் தொலை வைக்கிறார், தராவி தொலை வைக்கிறாரு, எவ்வளவு அழகா தொலை வைக்கிறாரு, எவ்வளவு அருமையா இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா 5 பைசாவோட காசு வாங்குறது கிடையாது, ஒரு கர்ச்சி கொடுத்தவரை வாங்குறது கிடையாது. தராவி தொலை முடிச்சு ஓடி போடுவார் யாருன்னு தெரியாம. ஏன் இந்த மாதிரி ஹாஃபில் எனக்கு பிள்ளைங்க இருக்க கூடாது? ஆலிம்கள்னா சம்பளம் வாங்கி தான் தொலை வைக்கணும், ஹாஃபில் தான் சம்பளம் வாங்கி தொலை வைக்கணும், அப்படி இல்லையே. நம்ம பொழப்புக்கு அல்லாஹ் வேற ரிஸ்க் தேடிப்போம், வேற ரிஸ்க் தருவோம் அல்லாஹ். நம்ம எதுக்கு சம்பளம் வாங்க வேண்டாம், தைரியமா ஹக்க சொல்லுவோம். அந்த மாதிரி பிள்ளைங்க நம்ம பிள்ளைகளை உருவாக்குவோமே. அதனால இந்த மாதிரி நிலைமை என்னைக்கு வரமோ, அதாவது நம்முடைய பிள்ளைகள் ஹாஃபில்லாகவும் ஆலிம்களாகவும் ஆகணும் இன்ஷா அல்லாஹ். ஆனா அதே நேரத்தில் என் பிள்ளைகளுக்கு வைத்து பழப்பாக்க மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கான சேவையா செய்வாங்க அப்படிங்கிற எண்ணம் பெற்றோர்களுக்கு வரும் பொழுது இன்ஷா அல்லாஹ் தமிழகத்தில் இஸ்லாம் தழைத்தோங்கும். ஆனா இந்த நிலை மாறி ஆலிம்கள் மேலையும் ஹாஃபில்கள் மேலையும் அசிங்கமான கேவலமான மனப்பான்மை ஏற்பட்டு, ஆலிம்களால ரொம்ப மட்டமானவங்க, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற மனநிலை ஏற்பட்டு, அதனால என் பிள்ளை ஆலிமாக்க மாட்டேன் என்று நினைப்போமே, அல்லாஹ் பாதுகாக்கணும். இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அழிய ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் அந்த நிலையிடம் எல்லாரும் பாதுகாக்கணும். ஒருவர் என்னிடம் வந்து நீங்கள் ஷாஃபியா என்று கேட்கிறார், எப்படி அவர் கேட்கலாம்? அது அவர்கிட்ட போய் கேளுங்க. மேலும் 4 இமாம்களை பற்றி தாங்கள் தெளிவுபடுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த இமாம்களின் தொழுகை முறையில் இது வித்தியாசம் உள்ளதா என்பதை தெளிவுபடுத்தவும். நீங்க ஷாஃபியா ஹனஃபியான்னு கேட்டாராம், அது அவர் எப்படி கேட்டான்னு தெரியல. ஒன்று புரிஞ்சுங்க, மதுகபலை பற்றி பல தடவை சொல்லியிருக்கிறேன். இப்போ டைம் இல்லை, இன்ஷால்லா வேறு வாய்ப்பு வரைக்கும் போது தெளிவாக சொல்கிறேன். மதுகபலை பற்றி இன்ஷால்லா இந்த சகோதரர் வந்து டீட்டெயிலாக கேளுங்க. 2வது ஷாஃபியா ஹனஃபியான்னு ஒருத்தர் கேட்டு, ஓ ஷாஃபியா இவர் செட்டியார், ஹனஃபியா இவர் முதலியார் அப்படின்னு எழுதுற ஜாதி வித்தியாசம் கிடையாது. ஷாஃபியா ஹனஃபிங்கிறது எல்லாமே ரசூலுல்லாஹி உம்மத்தினர் தான். நம்ம யாரையும் நீ ஷாஃபியா ஹனஃபியான்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, யாரும் அதை தெரிஞ்சிருக்கணும் அவசியமும் கிடையாது. நான் ஷாஃபியாக்கும் நான் அனஃபியாக்கும் அப்படி தெரிஞ்சிருந்த அவசியமும் கிடையாது.
மற்றபடி மதுஹப்லாம் என்ன என்னங்கிறத சில நாளைக்கு வாய்ப்பு தெளிவாக சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாமிய ஷரியத்தின்படி பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்வது எப்படி, எவ்வளவு சதவீதம் லாபம் நிர்ணயம் செய்யலாம், சில நேரங்களில் விலைக்கு வாங்கும் பொருட்களின் விலை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஷரியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இத்தனை பெர்சன்டேஜ் தான் லாபம் வைக்கலாம் அப்படி எதுவுமே கிடையாது, அப்படி எதுவுமே கிடையாது. அதாவது அதான் சொல்றோம்ல, வாங்குறவருடைய தேவையை பொறுத்து விற்கிறவருடைய திறமையை பொறுத்து, வாங்குறவருடைய தேவை விற்கிறவருடைய திறமை. நீங்க 100 ரூபா பொருள் 150 ரூபா சொல்றீங்க, அவருக்கு தேவை இருக்குது, வாங்கிட்டு போயிடுவாரு, அவரு வாங்கிட்டு போயிடுவாரு. நீங்க 150 ரூபா சொல்லி அவர் இல்லங்க 100 ரூபா கிடைக்கிற பொருளுக்கு இந்த பொருள் வித்தியாசம் உண்டு, இதனால குவாலிட்டியான, உண்மையிலே குவாலிட்டியா இருந்தா குவாலிட்டியான பொருள், நல்ல பொருள், தரமான பொருள் அப்படி விற்கலாமா, எந்த தப்பு கிடையாது, உண்மையை சொல்லி தாராளமா விற்கலாம். அது வாங்குறவரோட தேவையையும் விற்பவருடைய திறமையையும் பொறுத்தது. இத்தனை பெர்சென்ட் தான் வைக்கணும் அப்படி கண்டிஷன் கிடையாது. அதே நேரத்தில் அத்தியாவசிய பொருட்களான உணவு, உடை போன்ற மனிதர்களுக்கு அத்தியாவசியமான பொருட்களை விலை ஏறட்டுங்கிறதுக்காக வேண்டி பதுக்கல் பண்ணக்கூடாது. அதை இஸ்லாம் ஹராமாக்குது. அத்தியாவசியமான உணவுப் பொருட்களை பதுக்கல் பண்ணக்கூடாது, விலை ஏறட்டும் அதுக்கப்புறம் வித்துக்கலாம். இப்போ மார்க்கெட் வேண்டாம், நம்ம குடோன்ல வச்சு நல்ல விலை ஏறினதுக்கு அப்புறம் நம்ம சொல்றதான் ரேட்டு அப்படிங்கிற வித்தனா இது ஹராம். பதுக்கல் ரசூலுல்லாஹ் ஹராமாக்குறாங்க, கூடாது. பொருளின் அளவில் மட்டும்தான் நீதமாக நடக்க வேண்டுமா, பொருளின் தரத்திற்கு முக்கியத்துவம் இல்லையா? கடந்த ஆண்டு 34% இருந்த கேன்சர் தற்போது 100% அதிகரித்துள்ளது. இதற்கு காரணம் ரசாயனம், பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளித்து உணவுப் பொருட்களை விஷமாக்குவதன் காரணம் என்கிறார்கள். இயற்கைக்கு மாறாக இவ்வாறு உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வது விவசாயிகளின் குற்றமா, பொருளின் தரத்தை பார்க்காமல் இருப்பது விற்பனையாளரின் குற்றமா, பொருளை வாங்கி பயன்படுத்தும் நம்மீது குற்றமா, ஏன் பொருளின் தரத்தை பற்றி யாரும் சிந்திப்பதில்லை, நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நாம் சமுதாயம் எப்போது சிந்திக்கப் போகிறது, முஸ்லீம் சமுதாயத்தில் விழிப்புணர்வு மிகவும் குறைவு. இது ஏதோ கன்சியூமர் கோர்ட்டுக்கு போக வேண்டிய அப்ளிகேஷன். யாரோ சகோதரி எழுதியிருக்கிறாங்க, ரொம்ப ஆர்வத்தில் எழுதியிருக்கிறாங்க. ஆனா நான் கன்சியூமர் கோர்ட் ஜட்ஜி இல்லைங்களா, நான் என்ன பண்ண முடியும்? விலையின் பொருளுடைய தரத்தை நிர்ணயிக்கிறது, தரத்தை சொல்றது நான் என்னங்க பண்ண முடியும்? எனிவே மார்க்கத்தை பொறுத்தவரையில விலை மட்டும் இல்ல, தரமும் ரொம்ப முக்கியம். அது இன்ஷால்லா அது ஒரு நாளைக்கு டாபிக்ல வரும். ஹதீஸில் நிறைய வருது, தரத்தை மெயின்டைன் பண்ணணும், தரத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, உலகமே விஞ்ஞான மயமாய் போன விளைவு. நீங்க எந்த பொருளுமே இல்ல, நான் என் வீட்டுல அல்லது கிராமத்துல போய் உட்காந்து ஒரு 1/2 ஏக்கரை வச்சு நானா அரிசி உற்பத்தி பண்ணி, அந்த அரிசி உற்பத்தி பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு மண் வளம்லாம் எல்லாம் செத்து போச்சு. அரிசி விதை போட்டீங்கன்னா அதுக்கு உரம் போடணும், உரம் எல்லாமே கெமிக்கலா தான் இருக்குது. அதனால இன்னைக்கு உலகமே மாறிவிட்ட சூழ்நிலையில இதுல இஸ்லாம் எங்கே யாருக்கு எங்கே சப்போர்ட்டாவோ எதிராவோ இல்ல. இது ஒரு அரசாங்கமும் அரசாங்கத்துடைய மக்களுடைய நிலைமையும் சேர்த்து எடுக்க வேண்டிய முடிவு இது. எனவே சகோதரி கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. நாம இன்ஷால்லா பொருளை வாங்கும் பொழுது தரமான பொருளா வாங்கி நம்முடைய ஆரோக்கியத்தையும் நம்முடைய உடம்புக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத அளவுக்குள்ள நல்ல பொருளை வாங்கியது நம்முடைய கடமை. அடுத்து ஆன்லைன்ல கொஸ்டின்ஸ், இன்னைக்கு கொஸ்டின்ஸ். ஷார்ஜால இருந்து சகோதரர் கேட்டிருக்காரு, how to fix the profit in sales in there is any fixed amount. இப்ப சொன்ன இப்பதான் ஏதாவது ஃபிக்ஸட் பெர்சன்டேஜ் இருந்தா அன்னைக்கு பயான்ல இருந்து சந்தேகப்பட்டு கேட்டிருக்காரு. அது ஷரியத்துல அப்படி எதுவும் ஃபிக்ஸட் பெர்சன்டேஜ்லாம் ஒண்ணும் கிடையாது. கேன் முஸ்லிம்ஸ் பிலீவ் இன் ஏலியன்ஸ்? ஏலியன்ஸ்னா ஏலியன்ஸ், வேற்று கிரகவாசிகள். ஏலியன்ஸ் முஸ்லிம்கள் வேற்று கிரகவாசிகளை நம்பலாமா அப்படின்னு சொன்னா, வேற்று கிரகவாசிகள் இருக்கிறாங்களா அதுவே முதல்ல கன்ஃபார்ம் இல்ல, அப்புறம் கன்ஃபார்ம் இல்லாதவன ஏன் நம்புவானே நம்ம உண்டா இல்லையான்னு சொல்லி. அவங்க வேற்று கிரகவாசிகளாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் சயின்டிபிக்கலாவே இன்னும் ப்ரூஃப் ஆகலாது. அதனால அதை நம்பணுங்கிற அவசியமும் கிடையாது. அடுத்து துபாயில கேட்டிருக்காரு, ஹவு many ரக்காத் ஃபார் தஹஜ்ஜுத் ப்ரே அண்ட் ஹவு டு பெர்ஃபார்ம் ப்ரே கண்டினியூஸ் ரக்காத் டு சலாம். அதாவது தஹஜ்ஜுத் தொழுகை எப்படி தொழுன்னு கேட்கிறாரு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்துல் லைலி மஸ்னா மஸ்னா, இரவு தொழுகையில 2 தான் தொழ வேண்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் அதான் நஃபிலான தொழுகை. அதனால இஷாவை 2 தொழும் அப்படி அவசியம் இல்லை. இஷாவை 20 தொழுகை தானே, நீங்க 2 தொழுச்சானே 4 ரக்காத் ஒரே நாளைக்கு கேள்வி வரும். அதனால இஷா இல்ல, நஃபிலான சுன்னத்தான தொழுகையில 2 ரக்காத் தொழணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அந்த அடிப்படையில் தஹஜ்ஜுத் தொழுகையை 4 சலாம்ல 2 ரக்காத் தொழணும். சூரத் குஜராத்தில் கேட்டிருக்காரு, வீடு என் பேரிலும் என் அண்ணனின் பெயரிலும் இருக்கிறது. எப்போது என் அண்ணன் அந்த வீட்டை பேங்க் இப்போது என் அண்ணன் அந்த வீட்டை பேங்கில் வைத்து 10 லட்சம் லோன் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதற்கு என் அம்மாவும் சப்போர்ட் செய்கிறார்கள். நான் போட முடியாது என்று சொல்லிவிட்டேன். இதனால் என் அண்ணனுடனும் அம்மாவுடனும் பிரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நான் என்ன செய்வது? அல்லாஹ்வுக்காக போராடுவதா அல்லது வேறு வழி இருக்கிறதா? அதாவது இதுல நீங்க போராடணும் சண்டை போடணும்லாம் இல்லாம உங்க அம்மாவையும் சகோதரரையும் முதல்ல அவங்களுக்கு உட்கார வச்சு புரிய வைங்க. வட்டிங்கிறது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய கொடூரமான பாவம் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைங்க.
அவங்க எடுத்து சொல்லுங்க, அல்லாஹ் நரகத்துல போடுவான், குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஹதீஸ் எல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைங்க. அதுக்கு அப்புறமும் புரியலங்கிறாங்களா, நீங்க அந்த நேரத்துல அந்த வீட்டுக்காண்டி போராடாம அம்மா பேர்லயும் அண்ணன் பேர்லயும் அந்த பொருளை வீட்டை எழுதி கொடுத்துருங்க. இந்த வட்டிக்கு நான் சம்பந்தப்பட மாட்டேன், உங்களுக்கே எழுதி கொடுத்துறேன், நீங்க வட்டிக்கு வைக்கிறது வராது, உங்க விருப்பம். நீங்க அப்புறம் வீட்டு அப்புறம் எப்ப எனக்கு வந்து அந்த வீட்டை தருவீங்களோ அப்ப தந்தா வாங்கிட்டாங்க, இல்லைன்னா இல்லைன்னு பெரிய மனசோட விட்டு கொடுத்துருக்க தாய்க்கும் அண்ணனுக்கும் அவங்க எடுத்துட்டு போட்டோம். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி அவங்க நல்லா புரிய வைங்க, இது வட்டிக்கு அடகு வைக்கிறது எவ்வளவு பெரிய பாவங்களை புரிய வைங்க. அல்லாஹ் நான் இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுப்பான். அதுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு அப்புறம் பேசுங்க, அல்லாஹ் புரிய வைப்பான் இன்ஷா அல்லாஹ். கிரீஸ்ல இருந்து கேட்டிருக்காரு, ஆன்லைன் commodity business means investment on goods what we do not see the goods but purchased and sell through online. However, we'll get the full details of goods, name, quantity and location. Is it halal? ஆன்லைன் பிசினஸ் இதை பத்தி டீட்டெயிலா சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ஆன்லைன் பிசினஸ் பத்தி நம்ம இந்த டாபிக்ல வரும், நான் தெளிவா இன்ஷா அல்லாஹ் அடுத்து சொல்லும்போது சொல்றேன். அடுத்து பெங்களூர்ல கேட்டிருக்காரு, என் அம்மா தேவையில்லாமல் சாபம் விட்டார், அது என்னை வந்து சேருமா? ஆனால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் நான் அந்த சாபத்திற்கு தகுதி கிடையாது அப்படிங்கிறாரு. தகுதி கிடையாதுன்னா நிச்சயமா அம்மாவோட சாபம் உங்களை சேராது. அல்லாஹ் ஒன்னும் இழிச்சவாயில தாயை விடுற சாபம் எல்லாத்தையும் அல்லாஹ் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி அந்த சாபத்திற்கு உண்மையிலே தகுதி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த சாபம் உங்களை சேராது. ஆனா ஒண்ணு யோசிங்க, ஒரு தாய் உங்க மேல சாபம் விடுற அளவுக்கு நீங்க தாய்க்கு வெறுப்பானீங்க, உங்க தரப்புல ஒரு தவறை யோசிங்க. ஒரு தாய் உங்க மேல சாபம் விடுற அளவுக்கு தாயோட வெறுப்புக்கு எதனால ஆளானீங்க? அப்ப உங்கள்கிட்ட மிஸ்டேக் என்ன, அதை யோசிச்சு தாயை போய் கன்வின்ஸ் பண்ணுங்க, அவங்களை சமாதானப்படுத்துங்க, சமாதானப்படுத்தி அந்த சாபத்தில இருந்து தப்பிக்க பாருங்க. தகுதி இல்லைன்னு சொன்னா, தகுதி இருந்தா நிச்சயமா அல்லாஹ்வுடைய தாயுடைய சாபம் பழிச்சிடும். சூரத்துல இருந்து கேட்டிருக்காரு, முலாக்காத் செய்யும் போது என்ன துவா ஓதணும்? அதாவது முசாஃபா செய்யும் பொழுது என்ன துவா ஓதணும் அப்படின்னு கேட்கறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 முஸ்லிம்கள் ஒருவருக்கு ஒரு முசாஃபா செய்யும் பொழுது 2 பேர் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் அப்படிங்கிறாங்க. அந்த அடிப்படையில் சில கிதாபுகள் எழுதியிருக்காங்க, யக்ஃபிர் அல்லாஹு லனா வலக்கும், அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, உங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக அப்படின்னு துவா ஓதலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பட் அது சுன்னத்தில் ஹதீஸ்ல இல்ல. ஹதீஸ்ல முசாஃபா செய்யும் இந்த துவா ஓதணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முசாஃபா செஞ்சாலே அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறாங்கறாங்க. சோ அந்த அடிப்படையில் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக அப்படிங்கிற துவா ஓதிக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்து மக்கால இருந்து ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு, அவர் brothers are doing business like CD, foreign item, important money exchange, it is haram or what? Like CD, foreign item, important money exchange, என்ன புரியலையே? மணி எக்ஸ்சேஞ்ச் பத்தி கேட்டிருக்காரு, மணி எக்ஸ்சேஞ்ச் நாளைக்கு சொல்றேன்னு இருக்கிறேன். மற்றபடி ஃபாரின் ஐட்டம்ஸ்லாம் விற்கிறது, சிடிலாம் விற்கிறது, இது தப்பு கிடையாது. ஃபாரின் ஐட்டமோ அல்ல சிடினா, ஐ மீன் நான் சொல்றது ரெக்கார்ட் பண்ணாத, பர்ன் பண்ணாத சிடி, இந்த ஷைத்தா முடிச்ச சிடிலாம் வச்சுட்டு அதை விற்கிற பெரிய ஹராம், அது பெரிய பாவம். அந்த வீட்டுக்கு மட்டுமல்ல, அந்த வீட்டுக்கு மட்டும் அல்லாஹ்வோட லானத்து வராது, அதை பார்த்து கண்டு காணாம இருந்தா அவன் வீட்டுக்கு அல்லாஹ்வோட லானத்து வந்துடும். அதனால யார் இந்த மாதிரி சினிமா பட சீடிகளோ ஆபாச சீடிகளோ ஹராமான சீடிகளோ விற்கிறார்களோ அவங்க யாருன்னு தெரிஞ்சா நல்ல நேர்மையான போலீஸ் ஆபீசருக்கு போய் போட்டு கொடுங்க. நேர்மையான போலீஸ் ஆபீசர் அப்புறம் அவன் போய் 2 சீடி வாங்கிட்டு போயிடுவான். போலீஸ் ஆபீசர் கொடுத்தா இவ்வளவு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையான ஆபீசருக்கு காட்டி கொடுக்க வேண்டியது கடமை. இந்த மாதிரி ஹராமான, இந்த மாதிரி போதைப் பொருள் வியாபாரம் பண்றவன், ஹராமான சீடி வியாபாரம் பண்றவன், இவங்க எல்லாம் தெரிஞ்சா போலீஸுக்கு காட்டி கொடுக்கணும். நம்ம இதை செய்யலாம் பாருங்க அப்படின்னு நம்ம தடுக்கணும். இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றது, கையால் தடுக்கக்கூடிய காரியம் இந்த ஹராமான காரியங்களை. அடுத்து சென்னையில் கேட்டிருக்காரு, women while working in kitchen we can't wear hijab, so can we do zikr without hijab? அதான் ஹிஜாப்னா என்ன, முகத்தை மூடுறது உடம்பு மூடுறதுலாம் இல்ல. பெண்கள் வீட்டுல கிச்சன்ல இருக்கும் பொழுது தலையில சில துணி இல்லாம இருக்கும், அந்த மாதிரி நேரத்துல வந்து தலையில துணி இல்லாம திக்ர் செய்யலாமா? தப்பு கிடையாது. ஆனால் சிறந்தது பெண்கள் வீட்டுல இருக்கும் பொழுது கூட தலையை துணியோடு இருக்கிறதா ரொம்ப ஏற்றமானது. தலைவர் துணியோட வேலை செய்யறதா ரொம்ப ஏற்றமானது. அவர் துணி இல்லாத பட்சத்தில் திக்ர்கள் செய்யலாமா? தாராள திக்ர்கள் செய்யலாம், குர்ஆன் ஆயத்துகள் தப்பு கிடையாது. Can we read மன்சில் and 40 salawat in மன்சில்? மன்சில்ங்கிறது வந்து அது குர்ஆன் ஆயத்துகளோட தொகுப்பு, தாராளமா அது ஓதலாம், தப்பு கிடையாது. பட் அதுல உள்ள 40 சலவாத்னு வச்சிருக்காங்க பாருங்க, அந்த 40 சலவாத்துக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குதா எனக்கு தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த சலவாத் ஒரே சலவாத் தான், தரூத் இப்ராஹிம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். தொழில் ஓதுற பாருங்க, இந்த சலவாத் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த சலவாத். இந்த சலவாத் எத்தனை முறைலாம் நன்மை உண்டு. பட் 40 சலவாத் 40 விதமா ஓதணும் அப்படின்னு ஹதீஸ் இருக்கதா எனக்கு தெரியல. அடுத்த சூரத்துல கேட்டிருக்காரு, அஸ்ஸலாமு அலைக்கும், I am working in steel company, their one oil is using that may be produced by pig cholesterol. I am working with that is halal or haram?
அதாவது ஒருத்தர் ஸ்டீல் கம்பெனியில் ஒர்க் பண்ணாராம். அந்த ஸ்டீல் கம்பெனியில் வந்து பன்றியினுடைய கொலஸ்ட்ராலை வச்சு ஒரு ஆயில் தயாரித்து அந்த ஆயிலை வந்து அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது ஹலாலா ஹராமான்னு கேட்குறாரு. அதில் அந்த கம்பெனியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த மிஷினையோ அல்லது அந்த இண்டஸ்ட்ரியில் அந்த மிஷினரியோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பயன்படுத்துகிறான் அப்படின்னா அது உங்களை தப்பு கிடையாது. நீங்கள் நின்று அதை தயாரிக்கிறீங்க, நீங்கள் நின்று இந்த ஆயிலை போடுறீங்க, நீங்கள் தான் அதை வந்து முழுக்க முழுக்க கையாளுறீங்க அப்படின்னா அது ஹராம் கூடாது. மற்றபடி அவன் பயன்படுத்துறான் எதுக்கோ ப்ரொடியூஸ் அந்த லூப்ரிகேஷனுக்காண்டி அல்லது அந்த இதுக்காண்டி அந்த ஆயிலை பயன்படுத்திக்கிறாங்க. நீங்க அந்த கம்பெனில வந்து ஒரு சேல்ஸ் மேனேஜராவோ அல்லது ஒரு கிளர்க்காவோ இருக்கிறீங்க, அந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு சம்பந்தம் இல்லைனாக்கா தாராளமாக வேலை செய்யலாம், தப்பு கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்டோம், அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தல்வானாக. ஸோ நேற்றே சொன்னேன், நோம்பு கஞ்சிக்கு காசு கொடுத்துட்டு போங்க, செக்ரட்டரி உட்காந்துருக்கான்னு சொல்லி நிறைய பேர் தேடி பார்த்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இன்ஷால்லா செக்ரட்டரி இருப்பார்னு நினைக்கிறேன். நோம்பு கஞ்சி காசு கொடுத்துட்டு போங்க இன்ஷால்லா. அல்லாஹ் உதவி செய்வான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நஅூது இலைக். தேனி மாவட்டத்திலே வந்து